நீங்க தலையில வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, வீட்டுல சாமி படத்துக்கு போட்டாலும் ஓகே தான். லஞ்ச் பேக்கை வண்டியிலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
கிச்சன் சிங்க்ல ஏதோ ஒண்ணு அடைச்சுக்கிட்டு இருக்கும் போல. தண்ணி வெளியில போகாம உள்ளே இருக்கு அதுக்குள்ள எல்லாமே. எப்படி? அச்சோ, காலையில நல்லதானே இருந்தது நான் பாத்திரம் எல்லாம் கழுவும் போது. என்னன்னு தெரியலமா. நான் இப்ப போய் பைப்பை திறந்தனா சிங்க் ஃபுல்லா இருக்கு. இப்ப தண்ணியே போக மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியலமா. உள்ள தரெல்லாம் நனைஞ்சிருக்கு. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். பட் இது டேஞ்சரா தான் இருக்குது. உள்ள எல்லாம் போகாதீங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? எப்படிடா சமையல் பண்றது இப்போ நானு? அப்பா வேற டைமுக்கு சாப்பாடு கேட்பாரு. வந்தா அதுக்கு ஒரு சத்தம் போடுவாரு. அம்மா, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்க வேணாம். நான் இப்பவே பிளம்பரை கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உள்ள போகாம இருங்க. ஓகே? அம்மா, முக்கியமா பவிக்கு தெரியாது, கொஞ்சம் பாத்துக்கோங்க அவ போகாம. நான் இங்கதானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ போய் சீக்கிரமா பிளம்பரை கூட்டிட்டு வா. சரிம்மா, பாத்துக்கங்க. என்ன இப்படி திடீர்னு தண்ணி உள்ள வருது? அச்சோ செல்லம், இதோ வந்துட்டேன். அழாதடா, இதோ வரேன். எந்திரிச்சிட்டியா? சரி 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 சரி. அச்சோ, எந்திரிச்சிட்டியா? இதோ அம்மா வந்துட்டேன். சரி சரிம்மா, சரி சரி. ஒண்ணும் இல்ல, அம்மா வந்துட்டேன். சரிடா, சரி. தூங்கு. என்னடா? என்ன? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரிடா, சரி. சமையல் வேலை நடக்கல போலயே. அத்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இருக்கும். நம்மளே பண்ணுவோம். நடக்கணுமா? படுக்க பிடிக்கலையா? ஓ, என்ன இது இப்படி இருக்கு? சம்பு லீக் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, சரி பண்ணும். சந்தோஷ், சந்தோஷ், அத்தை. பவி, பவி, பாத்து மெதுவா. உன்னை யாரு போக சொன்னா? பாத்து பாத்து ஸ்லோவா நடந்துவா. ஒண்ணு இல்ல பவி, ஒண்ணு இல்ல மெதுவா. ஏய், என்னடா
கிச்சன்ல வழுக்கி விழுந்துட்டா பாட்டி. உட்காரு வை. மெதுவா பவி, மெதுவா. பவி என்னாச்சு பவி? மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து பாத்து பாத்து. பாத்து பவி பாத்து மெதுவா. என்னாச்சு? ஜாக்கிரதையா வர கால கட்டு. வேற எங்கேயாவது அடிபட்டுருக்கான்னு பாரு. ஒண்ணு இல்ல. மெதுவா மெதுவா. கால கட்டு. கால் தான் வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப வலிக்குதா? இரு. அவ்வளவுதான். ஆ ஏய் இரு பவி. ஐயோ சந்தோஷ் ஒண்ணும் இல்ல விடு. தண்ணி கடந்தது கவனிக்காம போய் காலை வச்சுட்டேன். அதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு போல. ஆமா அதானே, இந்த லட்சுமிக்கு மருமக கர்ப்பமா இருக்காங்கிற எண்ணமே கிடையாது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தண்ணி அப்படி கீழே ஊத்தி வச்சிருக்கா பாருங்க. பாட்டி அத்தை கீழே எல்லாம் ஊத்தல, அது ஏதோ லீக் ஆயிருக்கு போல. அத்தை என்ன பண்ணுவாங்க? நான் தான் பார்க்காம போய் விழுந்துட்டேன். கிச்சன்ல சிங்க் லீக் ஆகி தண்ணி அப்படி ஒழுதுகிட்டு இருக்கு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் பிளம்பரை கூப்பிட போனேன். எங்க தான் போனாங்களோ? இல்லடா. நீங்க இப்போ அழகா படுப்பீங்களா? அம்மாக்கு நிறைய வேலை இருக்குதா, நல்லா தூங்கணும். பாத்துப்பா. பவி பாத்துக்கலாம். என்னாச்சு? என்ன காலுக்கு? விடுங்கம்மா. எல்லாம் உங்களாலதான். நான் பாத்துங்கன்னு எவ்வளவு நேரமா சொல்லிட்டு போனேன். ஏன்டா அப்படி கத்துற? அத்தை கிச்சன்ல தண்ணிய கவனிக்காம நான் வழுக்கி விழுந்துட்டேன். அச்சச்சோ, அடி ஏதாவது பட்டுருச்சாடா? எங்க காட்டு, கால காமி. நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்லமா, தண்ணி கீழே சிந்தி கிடக்கு, தெரியாம போனா யாராவது விழுந்துருவாங்கன்னு. யாரும் போகாம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் பவி நான் பிளம்பரை கூப்பிடவே போனேன். அதுவும் பவி இப்படி இருக்கிற நேரத்துல கீழே விழுந்துட்டா என்ன பண்றது? நான் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தானமா போனேன். நான் இவ்வளவு நேரம் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். குழந்தை அழுதுச்சின்னு உள்ள பார்க்க போனேன். குழந்தையை தட்டி கொடுத்துட்டே இருந்தேனா, அப்படியே கண்ணை செந்து தூங்கிட்டேன். என்ன லட்சுமி சாதாரணமா சொல்லிட்ட? இந்த குடும்பத்தோட வாரிச சுமந்துட்டு இருக்கா பவி. அவளை பாத்துக்காம புள்ள அழுதுச்சு, தொட்டில ஆட்ட போனேன், தூங்கிட்டேன்னு கதை சொல்ற. அட நீ வேற, அவ்வளவு அக்கறை எல்லாம் இருந்தா சந்தோஷ் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள போக மனசு வருமா? சொல்லு வள்ளியம்மா. இல்ல தூக்கம் தான் வருமா? அவளுக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த குழந்தைய பத்தி தான். அது என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கே இந்த வீட்டுல இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. தாத்தா எனக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா ஆளுக்கு இப்படி அத்தைய திட்டாதீங்க. லைட்டா கால் சுளுக்கு தான் புடிச்சிருக்கு, சரி ஆயிடும், விடுங்களேன் கொஞ்சம். ஏய் என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ தெய்வ தினமா காலோட போச்சு. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ உண்டாயிருக்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? சாரி பவி, நான் குழந்தைய பாக்குற அவசரத்துல இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உனக்கு அடி ஏதாவது பட்டுருச்சா? காட்டு காட்டு. ஐயோ ஒன்னும் இல்ல அத்தை. எதுக்கு அத்தை சாரி எல்லாம் கேக்குறீங்க? தப்பு என் மேல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், ஒன்னும் இல்ல, சரியாயிடும். ஆமா, இவ பெரிய டாக்டர் பாரு, உனக்கு எல்லாமே தெரியும். டே சந்தோஷ், போ உடனே அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துரு, அப்பதான் நிம்மதியா இருக்கும். ஆமா பவி, எதுக்கு? ஸ்கேன் எடுத்து பாத்துட்டு வந்துடலாம். ஸ்கேன் எடுத்துடலாம். வயித்து ஏதாவது அடி ஒண்ணும் தேவையில்ல. உங்களுக்கு அந்த குழந்தை மேலதானே அக்கறை. போங்க போய் அந்த குழந்தைய பாருங்க. என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். வா பவி. ஆனா ஒண்ணுமா, இப்ப பவி வயித்துல வளர்றது உங்க குடும்ப வாரிசு மட்டும் இல்ல. இத்தனை வருஷமா எங்களை பார்த்து சொசைட்டி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில். புரியுதா? சந்தோஷ், என்னடா இது இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்க? ஆமா பவி, அப்படிதான் பேசுவேன். எனக்கு என் குழந்தை முக்கியம்.
வா. நானும் வரேன் வா. சொன்னல என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டுமா, அப்புறமா நான் சொல்றேன். வா பாத்து. முருகா, ஹலோ மேடம். ஹலோ மேடம் என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க? சொல்லுங்க மேடம். என்னால இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னாச்சு சொல்லுங்க. ஐயோ, பவிக்கு என்னாச்சு? ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா? தெரியல, குட்டிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். பவி கால தான் ஏதோ லேசா அடிபட்டிருக்குன்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்லைன்னா. ஆனா எனக்கு பயமா இருக்கு சார். என்னோட கவனக்குறைவால பவிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அந்த பழி காலத்துக்கு என்ன விடாது. என்ன மேடம் பேசுறீங்க? ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாம இருங்க. பவியே தனக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? இல்ல சார், அவ விழுந்தது கூட எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு தூங்கிட்டேன். சந்தோஷ் தான் அவளை தூக்கி இருக்கான். நான் வெளியில சும்மா அப்படி போகும்போதுதான் தெரிஞ்சது. குட்டி ரொம்ப கோவப்பட்டான் சார். உங்களுக்கு அந்த குழந்தை தான் முக்கியம், நாங்க செத்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான் சார். இப்ப என்ன, சந்தோஷ் உங்களை கோவமா பேசிட்டான், அவ்வளவுதானே? சந்தோஷ் உங்களை கோவமா பேசுறதுன்னு புதுசா? இப்போவும் உங்களையும் குழந்தைய சம்பந்தப்படுத்தி திட்டிக்கிட்டு தானே இருக்கான். இப்ப பவிக்கு இப்படி ஆனதும் டென்ஷன் ஆயிருக்கான். நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நான் பண்ணது பெரிய தப்பு சார். பவிய கொஞ்சம் கவனமா பார்த்திருக்கணும். குட்டி என்ன வார்த்தையாலேயே கொல்றான் சார். அதை முடியல. அவன் பேசுறதுக்கு ஏத்த மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருக்கு. நான் சந்தோஷ் கிட்ட போன்ல பேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இப்போ குழந்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, நீங்க பாத்துக்கங்க, நான் சந்தோஷ் கிட்ட பேசுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, வச்சிடுறேன். கடவுளே, இவ்வளவு நாள் கழிச்சு எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுத்திருக்க. அந்த சந்தோஷத்தை குறைக்கிறேன்னு சொல்லி பறிச்சிடாத. அதை எங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. என் பவி 1000 கனவுகளோட அந்த கருவை சுமக்குறா. எதுவும் தப்பா நடந்துருச்சுன்னா அவ உயிரையே விட்டுருவா. எங்க குடும்பத்தை சோதிச்சிடாத, காப்பாத்து கடவுளே. மெதுவா. பவி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரியா? அச்சச்சோ, இவ்ளோ பெரிய கட்டா? பவி, அச்சச்சோ, என்ன பவி இவ்ளோ பெரிய கட்டு ஒண்ணு தேவையில்லமா. பவி, ஒண்ணு தேவையில்ல, நீங்க தொட வேணாம், நான் பாத்துக்கிறேன். உட்கார். என்னடா சும்மா இரு. நீ என்ன பண்றடா? சும்மா இரு, நான் போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். இங்கே இரு, சரியா? பவி, வேற ஒண்ணும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாங்க? வயித்துல குழந்தைக்கு? அத்தை, ஒன்னும் இல்ல அத்தை. சும்மா வழுக்கி விழும்போது கால் லைட்டா பிசங்கிடுச்சு. அதுக்குதான் கால்ல இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க. வேற எதுவும் இல்ல அத்தை. சாரி பவி, தெரியாம நடந்துருச்சு. அத்தை,
சிங்க்ல தண்ணி லீக் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். லைட்டா வீங்கி இருக்கு, அதான் வெந்நீர் வைக்கிறேன்னு போயிருக்கான். சரியாயிடும். சரி, நான் போய் என்ன பண்றான்னு தெரியலையே. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். அத்தை, குட்டி, வெந்நீர் தானே, நான் எடுத்துட்டு வரேன். சும்மா இருங்கம்மா, நானே பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டாங்க. குடுடா, வேணாம்னு சொன்னேன்ல, எனக்கு தெரியும், பாத்துக்க. நீங்க போங்க.